Hi friends, welcome to RRMK channel. இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. பச்சை பயிறு பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ இத வந்து நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்க உப்பு போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இல்லைனாலும் நீங்க அப்புறம் கூட நீங்க உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து தண்ணி மட்டும் ஊத்திட்டு வேக வச்சிக்கிறேன். 3 இல்ல 4 விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜார்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபைனா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க பயிர் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு pan வச்சிட்டு ஆயில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாசனைக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நம்ம பண்ணிக்கணும் ஊற்றும்போது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இது நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு வச்சுக்கலாம். சும்மா அப்பப்போ திறந்து நம்ம கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பச்சை பயிர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த பச்சை பயிறு கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.